அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே. சரி, அவருக்கு வந்து கேரட் பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிட்டு ஓகேங்களா, வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நான் வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் துருவும் போது கொஞ்சம் மீதி இருந்தது, அதுவும் சேர்த்து போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ வாங்க செய்யலாம். இப்போ ஒரு வானலில் நான் நெய் போட்டு துருவி வச்சுருந்த கேரட்டை இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நான் இப்போ கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு ஒரு 2 கிளாஸ் பால் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுது இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து நம்ம இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கேரட் வேகிற வரைக்கும் வைக்கணும். ரொம்ப குழைய வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இது வெந்துட்டால் போதும் கேரட், அவ்வளோதான். இதுதான் பதம். இப்போ வந்து பால் பவுடர் 75 கிராம் போட்டிருக்கேன். 6 கேரட்டுக்கு 75 கிராம் பால் பவுட்ரு, சர்க்கரை 3/4 கப்பு அது போட்டு நல்லா நான் கலந்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு, டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். நல்லா கலந்து இந்த மாதிரி வந்தோடனே இப்போ பால் ஒரு 2 கிளாஸு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு நெய் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சுவையான கேரட் பாயாசம் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு கேரட் பாயாசம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கேரட் கீர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, கலர்ஃபுல்லாக செம்ம டெம்டிங் ஆகுது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல சமையல் வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ், உங்களோட லைக்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு நல்லா பூஸ்டப் பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும்னு எங்களுக்கு இன்னும் ஆர்வமாக பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலை பாருங்கள். ஓகேங்களா, அல்லா ஹாஃபிஸ்.